Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தலைமுடியோட வளர்ச்சியை அதிகமாக்குறதுக்கு கற்றாழையையும் கருஞ்சீரகத்தையும் வச்சு நம்ம ஒரு எண்ணெய் வந்து ரெடி பண்ண போறோம். அது எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத நம்ம வரிசையா பார்த்துடலாம். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கற்றாழை துண்டை எடுத்து அதோட தோல்லாம் நல்லா நீக்கிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் திரவம் இருக்கும். அது நம்ம சருமத்துலேயும் நம்ம தலைமுடியிலையோ பட்டாலே அரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். எப்போ கற்றாழையை உபயோகப்படுத்தினாலும் அதோட முள் தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே கற்றாழையை வெறுமனை நம்ம உபயோகப்படுத்தினாலே நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். தலைமுடியை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கற்றாழை வந்து நம்மளுக்கு பயன்படுது. சில பேருக்கு கற்றாழையை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தலையில் உபயோகப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து ஒத்துக்காது. அப்படி உள்ளவங்களும் இப்போ நம்ம எண்ணெய் மாதிரி ரெடி பண்ணினா அதை தாராளமாக தடவலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஒரு துண்டு கற்றாழையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கற்றாழையை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் தயாரிக்கும் போது ஜெல் மாதிரி இருந்தது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அரைச்சி சாறு மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அடுத்து ஒரு 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் செஞ்சு காட்டுறதுக்காக அளவுகள் எல்லாமே ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் எடுத்துக்கோங்க. கற்றாழையை அரைச்சி சாறு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 25 ml தேங்காய் எண்ணெய் அப்படின்னா 25 ml அளவுக்கு கற்றாழை ஜெல் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கற்றாழையையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கற்றாழையும் தேங்காய் எண்ணெயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து ஸ்லோவில் சிம்லேயே வச்சுருங்க. ஸ்பீடில் வைக்காமல் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அந்த சலசலப்பெலாம் நல்லா அடங்கணும். இந்த வெந்தயத்தில் உள்ள சத்துக்களும் கருஞ்சீரகத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா காய்ச்சணும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சோத்து கத்தாழையில் உள்ள அந்த ஈரப்பதம் போகணும். அதனால தான் இந்த மாதிரி சத்தம் வந்து சலசலப்பு வந்து அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த வெந்தயம் கற்றாழை இதெல்லாம் வந்துட்டு கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்காது, பயப்படுவாங்க அது தடவுறதுக்கே. இந்த மாதிரி ரெடி பண்ணினா கூலிங் ஒத்துக்காதவங்க கூட தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயும் கற்றாழையும் வந்து சம அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன்னா அதே அளவுக்கு வந்து கற்றாழை எடுத்துக்கணும். இப்போ 25 mlக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு கூட சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வெந்தயமும் கருஞ்சீரகமும் நீங்கள் கூட சேர்த்துக்கணும். இப்போது சலசலப்பு நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் வந்துட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே வச்சு கூட எண்ணெயை மட்டும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இதை வடிகட்டணும்னு கூட அவசியமே கிடையாது. அப்படியே கூட நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் கெடாமல் இருக்கும். நீங்கள் 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி நம்ம வெளியவே வச்சுக்கலாம். இதை வந்துட்டு வாரத்தில் 2 நாளாவது தலைமுடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீயக்காய் உபயோகப்படுத்துங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். நிறைய பேர் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளித்தா குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கற்றாழையை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம தலைமுடியில் அப்ளை பண்ணினா அவங்களுக்கு ஒத்துக்காது, சைனஸ் பாதிப்பெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க
இது மாதிரி எண்ணெயை காய்ச்சி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைனஸ் பாதிப்புலாம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு சளி பிடிக்காது, தலைவலி இருக்காது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் தான் கெட்டு போகாமல் இருக்கும். 1 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாரம் கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை ஆண் பெண் இருவருமே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களோட தலைமுடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். தலைமுடி நல்லா ஷைனிங்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறோம். உங்களுக்கு தலைமுடியில் உள்ள வறட்சிலாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.